வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். 2026 அதிசய தேர்தலா, இந்த தலைப்பில் தான் இப்போ நாம் பேச போகிறோம். எத்தனையோ தேர்தல்களை பார்த்தாச்சு. ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றில் பல தேர்தல்களை பார்த்தவன் நான். ஏற்கனவே எங்கள் கால தேர்தலுங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த தேர்தல் அப்படி அறிவித்தாலே கட்சிகள் கூட்டணிகள் அமைப்பார்கள். இந்த கூட்டணிகள் என்று சொல்லும்போது தமிழகத்தை ஆண்ட மிகப்பெரிய 2 கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. திமுக தலைமையில் பல கட்சிகளும் அதிமுக தலைமையில் பல கட்சிகளும் கூடி கூட்டணி போட்டு தேர்தல்களை சந்திப்பது வழக்கம். இந்த 2026 தேர்தலில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுது. அந்த கூட்டணியில் ஒரு வலிமையை காட்டுறதுக்காக மிகப்பெரிய மெகா கூட்டணியாக பல கட்சிகள் இணையுது. அது ஒரு மிகப்பெரிய பலத்தை காட்டியது. மக்கள் மத்தியில் முதலமைச்சர் அவர்களின் நலத்திட்டங்கள் போய் சேர்ந்ததன் விளைவாக மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்று அவருடைய கட்சிக்காரர்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற அந்த வகையில் பார்க்கும்போது தொகுதி உடன்பாடு என்கிற விஷயத்தில் சில கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கிற தொகுதிகள் அல்லாமல் எல்லா கட்சிகளுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்கிற முறையில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூட்டணி போட்டு பேசி முடிவெடுத்து வேட்பாளர்களை அறிவித்து தேர்தலை சந்தித்த வரலாறு தமிழகத்தில் உண்டு. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் உண்டு. அந்த வகையில் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன்மை கட்சியாகவும், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னும் பல கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்காங்க. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில் இணைந்திருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கி தரணும். அவர்கள் விரும்புகிற தொகுதிகளில் அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும். இப்படி நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த தேர்தல் வித்தியாசமாக போயிட்டுருக்குது. திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுமே முரண்டு பிடிச்சி நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. தொகுதி உடன்பாடு, தொகுதிகள் கேட்டு அது ஒரு கூட்டணியின் பலத்தை குறைக்குமா என்கிற அளவிற்கு நடந்து கொள்கிறாங்க. முதல் முறையாக இந்த கூட்டணியில் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக கட்சி இணைந்திருக்கிறது. செய்திகள் என்ன சொன்னதுன்னா, ஒரு எம்பி சீட்டு ஒரு 6 தொகுதிகள் ஒதுக்குவார்கள் என்று தான் செய்திகளில் கேள்விப்பட்டோம். ஆனால் கடைசியில் முதலமைச்சர் அவர்கள் 10 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தாங்க. இதனுடைய விளைவு இன்றைக்கு எல்லா கட்சிகளுமே முரண்டு பிடிக்க ஆரம்பித்து, இத்தனை வருஷம் நாங்கள் இருந்தோம், இத்தனை வருஷம் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், எங்களுக்கு தொகுதிகளை குறைச்சி கொடுக்குறீங்க, புதிதாக வந்த கட்சிக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, இப்படிங்கிற முறையில் ஒரு நிலைமை போயிட்டுருக்குது. மிகப்பெரிய வலிமையாக இருந்த திமுக கூட்டணிக்குள்ளே சலசலப்புகள், முணுமுணுப்புகள் இருந்தாலும் கூட்டணி உடன்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணி உடன்பாடுகள் நடக்கும்போதே தலைவர்கள் வெளியே ஒரு இறுகிய முகத்தோடு தான் சமரசமாக பேசிவிட்டு செல்கிறார்கள். கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒத்துக்கொண்டோம் என்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில கட்சிகள் விலகி போய் தனித்து போட்டி போடுறாங்க. அதிமுகவிலும் இதே நிலைமைதான். இந்த தேர்தல் இடையில் அதிமுக, திமுக என்ற மிகப்பெரிய கட்சிகள் கூட்டணிகளுக்கு மத்தியில் ஒரு நடிகராக நடிகர் விஜய் அவர்களின் தாவேகா கட்சியும் போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் ஒவ்வொரு தேர்தலும் தனித்து போட்டியிடும் 4 முனை போட்டியாக இருந்தது. இன்றைக்கு தேர்தலில் சீட்டு கிடைக்காதவங்கெல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக போட்டி போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. டாக்டர் ராமதாஸும் சசிகலா அவர்களும் கூட ஒரு கூட்டணி அமைத்திருக்காங்க. இந்த தேர்தல் எத்தனை முனை போட்டியாக நடக்கப் போகுதுங்கிறது இன்னும் முடிவாகலை. அவங்கவுங்க தேர்தல் வேட்பாளர் அறிவிச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நாட்கள் மிக குறைவாக இருக்குது. இந்த நிலைமையில் இந்த தேர்தலை பார்க்கும்போது இதுவரை நடந்த தேர்தல்களை விட இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக அமையும் என்பது ஒரு சாமானியனான என்னுடைய கருத்து. நடிகர் விஜய் இந்த தேர்தல் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகுவார் என்ற வாய்ப்பு இல்லை என்றாலும் அவர் கணிசமான சில வாக்குகளை பிரிப்பார். அவ்வாறு பிரிக்கும்போது மற்ற கூட்டணிகள் கட்சிகளுக்குள்ள வெற்றி வாய்ப்புகள் மிக குறைவான வேறுபாடுகளில் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அவருடைய வருகை ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு இடத்துல வாக்குகளை அவர் பிரிப்பார். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக செயல்படுகிற இன்று வரை வேட்பாளர்களை அறிவிப்பதில் ஒரு தடுமாற்றத்தில் இருப்பதாகவே தெரிகிறது. இது என்னுடைய கருத்தல்ல, அரசியல் நோக்கர்களின் கருத்து, அரசியல் விமர்சகர்கள் கருத்து. இந்நேரம் வேட்பாளரை அறிவித்துவிட்டு தேர்தலை பிரச்சாரத்திற்கு புறப்பட வேண்டிய காலகட்டம் இது. இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்பதை போக போக பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.